அப்பா நட்சத்திரத்தை பட்ட பகலில் பார்க்கவும் முடியுமா? நட்சத்திரத்தை பட்ட பகலில் பார்க்கவும் முடியுமா? அந்த சூரியன் கூட மொட்டை இரவுல பேசவும் முடியுமா? சாதி மதமின்றி காதல் நெஞ்சங்களை பிரிக்கவும் முடியுமா? பிரிச்சா வேதனை தெரியுமா? இளைஞர் வேதனை புரியுமா? ஏன் நட்சத்திரத்தை பட்ட பகலில் பார்க்கவும் முடியுமா? வானத்தில நிலவு வரும், வையாத்து தண்ணி வரும். வானத்தில நிலவு வரும், வைகையாத்து தண்ணி வரும். வானத்தில நிலவு வரும், வையாத்து தண்ணி வரும். வாழ உழுவ சேர்ந்து வரும், நான் வள விரிச்சா கூட வரும். சாதி சனம் பிரிச்சால் என்ன, சாதி மதம் வெறுத்தால் என்ன, நிலவா நான் வருவேன் உள்பாவடையில படுத்துருடி. நட்சத்திரத்தை பட்ட பகலில் பார்க்கவும் முடியுமா? அந்த சூரியன் கூட மொட்டை இரவுல பேசவும் முடியுமா? சாதி மதமின்றி காதல் நெஞ்சங்களை பிரிக்கவும் முடியுமா? பிரிச்சா வேதனை தெரியுமா? இளைஞர் வேதனை புரியுமா? ஆட்டோ டிரைவர் வேதனை புரியுமா? ஜேசிபி டிரைவர் வேதனை புரியுமா? கப்ளிங்கி வேதனை தெரியுமா? சித்தப்பா சித்தப்பா என்னப்பா எங்க சித்தி நல்லா இருக்காங்களா? அதுக்கு என்னப்பா குறைச்ச? எங்க சித்திக்கு குழந்தை பிறந்துருச்சா சித்தப்பா? நான் என்னைக்கு கோயிலில் தீச்சட்டி எடுக்கிறது? அது நீ மண்ணெண்ணெய் ஊற்றி எரிச்சுக்கிட்டாதே நல்லது. ஏன் சித்தப்பா? சட்டிக்கெல்லாம் வேலை கிடையாதுப்பு. குழந்தை பிறக்கிற நேரம் டாக்டர் செத்துட்டாருப்பா. என்ன சித்தப்பா சொல்றிய? வயிறு ஒரு மாதிரியா முக்குச்சு இப்படிக்கான கண்ணங்கரைன்னு வந்து விழுந்துச்சு, டாக்டர் செத்துட்டேன். சின்ன உசுரை காப்பாற்றிட்டேன். உங்கள் சித்தி மறுக்கையா? சித்தி செத்து போச்சா? ஆமாப்பா. சித்தியை எரிச்சிங்களா புதைச்சிங்களாப்பா? நண்டு தடத்தில் புதைச்சிட்டேன். வந்தார் ஒரு சாமியார். இந்த டம்சட்டுக்காரன் இங்கே வரும்போது வீமுக்குன்னே அடிக்கிறான்டா. நானும் பார்த்துட்டேன். அங்கிட்டு வரும்போது கட்டுங்கன்றேன், இங்கே வந்து ரக்கற பூரா என் தம்பி அதன் பழி வாங்குறாங்க என்ன. வெவ்வேற மண்டையை வச்சுக்கிட்டு முக்குளிப்பேன் மாதிரி சந்திக்காத சாமியார கிடையாது. இந்த இடியை விழுத்து ஆட்டிட்டான்ல. அவங்க சொன்னது மாதிரி இந்த பகுதியிலே மிகப்பெரிய ஜாம்பவான் அள்ளி நகர ஆதிநாராயண மாமா, பரிச்சூர் பழனியப்பன் தாத்தா, ராசாக்கூர் அஞ்சரை கட்ட ஆறுமுகம், 3 பேரும் செத்துட்டாங்கண்ணே. இலவ விழுத்தாடிச்சிட்டாரு. அவர்கள் எல்லாம் சாதித்து விட்டு இறந்தார்கள். இப்போ நம்மெல்லாம் சொல்றதுக்கு பேசுறதுக்கு காரணமாக இருந்து இறந்தாங்க வர அவங்க தான்ப்பா நடிகர். அப்படி இறக்கணும். இப்போ உள்ள இளைஞர்களுக்கெல்லாம் யாருக்கும் தெரியாது. தெரிஞ்சது கப்ளிங்க ஓசுதேன். என்னப்பா வீம்புக்குன்னே அடிக்கிறான்டா. சாமியை சந்திக்கிறேன். கனகத்தில் பாட்டு பாடும், கனகத்தில் பாட்டு பாடும் சாமியாரையா. யாரை நம்பி நான் பிறந்தேன்? போங்கடா போங்க. காலம் வெல்லும் வென்ற பின்னே வாங்கடா வாங்க. என் காலம் வெல்லும் வென்ற பின்னே வாங்கடா வாங்க. யாரை நம்பி நான் பிறந்தேன்? போங்கடா போங்க. குளத்திலே தண்ணி இல்லே, கொக்கும் இல்லே, மீனும் இல்லே. குளத்திலே தண்ணி இல்லே, கொக்கும் இல்லே, மீனும் இல்லே. பெட்டியிலே பணம் இல்லே, பெத்தமில்லே, சொந்தமில்லே. யாரை நம்பி நான் பிறந்தேன்? போங்கடா போங்க. என்
காலம் என்னை வென்ற பின்னே வாங்கடா வாங்க மகனே வீரதேவா. பெற்றவன் மனமே பித்தம்மா, பிள்ளையின் மனமே கல்லம்மா. பானையிலே சோறு இருந்தா பூனைகளும் சொந்தமடா, சோதனையை பங்கு வட்டா சொந்தம் எங்கே பந்தம் எங்கே? யாரை நம்பி நான் பிறந்தேன், போங்கடா போங்க, என் காலம் என்னை வெல்லும் முன்னே வாங்கடா வாங்க. நெஞ்சம் இருக்கு துணிவாக, நேரம் இருக்கு தெளிவாக. நெஞ்சம் இருக்கு துணிவாக, நேரம் இருக்கு தெளிவாக. நினைத்தால் முடிப்பேன் சரியாக, நீ யார் நான் யார் போடா போ. அடியிலே காத்தடிச்சா ஐப்பசியில் மழை வரும், தேடி வரும் காலம் வந்தா செல்வம் எல்லாம் ஓடி வரும். யாரை நம்பி நான் பிறந்தேன், போங்கடா போங்க, என் காலம் என்னை வெல்லும் முன்னே வாங்கடா வாங்க. என் காலம் வெல்லும் என் தாய் மீனாட்சி பின்னே காப்பாத்துவா. வாங்கடா வாங்க, என் தாய் வாங்கடா மீனாட்சி வாங்க. என் தாய் மீனாட்சி காப்பாத்துவா. என்ன அடிச்சுக்கிட்டு தானே கிடக்கேன். சரி நீங்க போயிட்டு வர, உங்களுக்கு சிறிது நேரம் ஓய்வு. ஏய் அப்படியே ரோசை போட்டு புதுக்கோட்டை உயரக்கூடாது, ஒன்றுக்கு வந்து வந்துடும். இப்படி ஒரு சூத்துவத்தி சாமியார நான் எங்கனையும் பார்க்கல. இன்னைக்கு பாருங்க மருதமணி வரால ஒலையாடா எலும்புங்களும். வந்தாரை வரவேற்பது கள்ளப்பருப்பு. கள்ளப்பருப்பு. என்ன கேட்கணும் புரியுதா? சம்செட் சத்தத்தில் கேட்கலங்க, இசை ஒளி கொஞ்சம் ஏத்தனே தான் அண்ணே, சூப்பரா இருக்கு. அவர் காது கேட்கல, கொஞ்சம் ஏத்தனே. அவனே எதை ஏத்துற தெரியாம ஏத்தாம இருக்கேன். வந்தா இப்ப கேட்கறா, சூப்பரா இருக்கு. வந்தாரை வரவேற்பது இதுல வைங்க மாப்பிள்ள, எடுத்து வச்சு விடு. ஏத்தியா நகட்டுவேன், கேரம் போட நகட்டுற. யார் நீங்க? என்னங்கய்யா? யார் நீங்க? பொண்டாட்டிக்கு புருஷன், நீ யாருக்கு புருஷன்? பிள்ளைக்கு அப்பன், யாருக்கு அப்பன்னு கேட்கல. அப்பனுக்கு மயன், ஏ தாய்க்கு புத்துரு. பட் நான் என்ன கேட்க, நீ நிப்பாட்ட என்ன முடியாது, சொல்ற? வண்டியில பிரேக் இல்ல. யார் நீங்க கேட்டா அதுக்கு பதிலா சொல்லியா? இடத்துக்கு காவலாளி. நீ என்ன வேலை பார்க்குற நான் கேட்டேன். என் கேள்வி புரியுதா? மத்தாள்கிட்ட பேசுற மாதிரி பேசக்கூடாது மிஸ்டர் எம்கே ராதாகிருஷ்ணன் அவர்களே. என்னுடைய கேள்வியை சரியா புரிஞ்சுக்கிட்டு பேச. நீங்க என்ன வேலை பார்க்குறீங்கன்னு கேட்டாத்தான் காவல் பார்க்குறீன்னு சொல்லணும். நீங்க யார்? யார்? மனிதன். நீ மனுஷனா மாடா நான் கேட்டேன். யார் நீ? இப்படி ஒரு கிறுக்கு பயில எங்கனையும் பார்க்கல. இந்த கேள்விக்கு நீ இல்ல யாருமே பதில், இந்த கேள்விக்கு யாருமே பதில் சொல்ல முடியாது. முடியாது. தான் தான் யார் என்பதை எந்த ஒரு மனிதனும் அவ்வளவு எளிதில் அறிய முடியாது. அதுக்கப்புறம் யார் தெரியுமா அறிஞ்சுக்கலாம்? தான் யார் என்பதை அறிந்தால் அவன் மனிதனாக இருக்க முடியாது, முடியாது, சித்தனாக மாறி விடுவான். ஓ என்ன தெரியுமா? நம்ம எதுக்கு பிறந்திருக்கோம்? ஆமா, நீ எதுக்கே பிறந்திருக்க? சாதிக்கிறதுக்கா. இதான் என்னையா இது வேற வந்துகிட்டு மொத்தமா கோமிய வாங்கி கேரளாவுக்கு ஏத்த வருவார். அவர் பாக்குற எதுக்கு வந்தானே தெரியலையே. என்னமா அளவு எடுத்துட்டு போனேன், அடுத்த வருஷம் மேடைக்கு எதுவும் கொட்டா ஓட போறானா? ஏதாவது ஒரு சம்பந்தத்திற்காக நம்ம எல்லாம் பூமியில பிறந்திருக்கோம். ஆமா ஆமா. நீங்க கேட்ட உடனே எதுக்கே வந்திருக்கேன் பிறந்தோம், நான் யாரையா என்ன அவனை போறேன்னா சம்பாதிக்கிறதுக்கு நீங்க இல்ல. உண்மை. ஆனா இது மனிதனுடைய இயல்பு. உண்மை. ஆனா எந்நேரமும் சதாசரகாலமும் இறைவனை காண துடிப்பவர்கள் சித்தர்கள். உண்மை. இறைவனை காண துடிப்பவர்கள் பக்தர்கள், கண்டு தரிசித்தவர்கள் சித்தர்கள். அவங்களுக்கு மட்டும் எப்படி தெய்வம் தெரியுது? அவங்க வந்து சைட்டா வந்து பர்சனல் நம்பர்ல கூப்பிடுவாங்க. என்ன காரணம்? என்ன இது என்னையா சித்தர்களுக்கு எனக்கு என்னையா சம்பந்தம் இருக்கு? இல்லையா நீ யாருன்னே முதல்ல தெரியல. நாங்க இந்த இடத்துக்கு சொந்தக்காரங்க. அதுக்கு அர்த்தம் சொல்றியா? ஆ. கடவுளை காண துடிப்ப. கடவுள்னா என்ன அர்த்தம்? மண்ட காய்தா
மண்டை காயில பத்தியா சிலிண்டர் காயுது. சொல்லுங்க. கடவுள்னா என்ன அர்த்தம் தெரியுமா? கடந்து நின்று உள்ளே இருந்து செயல்படக்கூடியவன் கடவுள். ஆசபாசங்களை கடந்து போகணும். ஓ, அப்பதான் இறைவனை காண முடியும். அதுக்கப்புறம் தான் நீ யாரு, எதுக்கு இங்க வந்திருக்க, உன்னுடைய வேலை என்ன அப்படின்னு இறைவன் சொல்லுவார். புரியுதா? அவங்கதான் சித்தர்களா மாறுறாங்க. என்ன யாரும் தெரியுதா? தெரியலையே. கேட்க வக்கு எனக்கு தெரியும். இது என்ன அங்க இருந்து வந்து எனக்கு தெரியும் அப்படியே இருக்கு. இது முதல்ல யாருன்னு சொல்லி அவரை இவரு எங்க அண்ணே, நான் இவருக்கு தம்பி. எங்க சித்தி மகளத்தை அவர் கட்டியிருக்கார். டேய் என்ன இரண்டே என்ன முறை? அண்ணன் தம்பி. அவர் சித்தி மகள் உனக்கு என்ன வேணும்? சின்னம்மா. அப்ப அதை கட்டியிருக்க முடியாத வெக்கம் கட்டவன. சின்னம்மாண்டு எனக்கு முறை, எங்க அண்ணனுக்கு வந்து அது அத்தை வேணும். எப்படி எப்படி கையப்படி என்ன என்ன இதெல்லாம் அண்ணன் தங்கச்சி மாதிரி வராதா? என்ன நீங்க பேச்சு பேசுறீங்க? அக்கா வந்து கட்டக்கூடாதா? எங்க சொத்து பத்து வெளியே போகக்கூடாது. சொத்து பத்து வெளியே போக கூடாதுன்னா கட்டி மன்னிச்சுக்கங்க, அவனுக்கு மொட்டை நாக்கு. நீ என்ன வேலையா வந்திருக்கீங்க? நான் புடுங்குறதுக்கு வந்திருக்கேன். டேய் பேசுறது இருக்கட்டும். முன்னே இடது பக்கம் கம்பி மீசில தெரியுது. என்னையா கேள்வி கேட்குறேன்? இருந்தாலும் நம்ம வித்தியாசமா பதில். என்னையா புடுங்குற? களை புடுங்குறோம். நல்லா புடுங்குனியா? புடுங்குறதெல்லாம் என்னைய மாதிரி யாரும் இந்த ஏரியாவில் திருப்போன வட்டாரத்தில் யாரும் புடுங்க முடியாது. தெரியுது, உங்களுடைய முக கலையில இருந்து தெரியுது. அந்த பிள்ளைகிட்ட 2 வாரத்துக்கு கேட்டு பாருங்க. டேய் நீ புடுங்கறத அந்த பிள்ளைகிட்ட போய் நான் என்ன கேட்கணும்? நான் புடுங்கறது அவங்களுக்கு தானே தெரியும். அந்த பிள்ளை அள்ளி போடுச்சா? கூட இருக்கிறவங்க அவங்க தானே, கூட இருக்கிறவங்க தான் தெரியும். என்ன விவசாயம் பார்த்துருக்கீங்க? கம்பு. வானம்பாரி இது கொடுக்குறீங்களா? இல்லையா? புடுங்குறோம்னா களை புடுங்குறோம்னா களை எதுக்குல இருந்து புடுங்குறியா? பயிர் கடன் தர்றீங்களான்னு. பயிர் கடன் வேணும்னா நான் எங்கள் அப்பேண்ட கேட்டு வாங்கிட்டு போகிறேன். ஜாங்க மாறிட்ட என்ன யாரும் தெரியுதா? தெரியும். நீ எப்படி தெரியும்? தெரியுமே. எப்படியா தெரியும்? என்னங்க சாமி அதுதான் முன்னுக்கு இவ்வளோ ஆயிரம் நிற்கிறீங்க, இது கூட நிற்க தெரியாம நிற்கிற தெரியாம உருவம் தெரியுது. உருவம் எப்படி பேச? உருவம் தெரியுது. என்ன ஏயா மத்தாள்கிட்ட பேசுகிற மாதிரி பேசாதே. என்ன கேள்வி கேட்டாலும் சொல்லாமல் போயிட்டாருன்னா அன்னைக்கு மருந்தை தேடி போயிடுவார். நான் இருக்கிறேன் ரோசக்காரன். என்ன கேள்வி வேணா கேளுங்க. அகத்திக்கிற கட்டு எவ்வளோன்னு கேளுங்க, பாரத் பெட்ரோலியம் எவ்வளோன்னு கேளுங்க. ஐயா நீங்க 2 பேரும் வந்திருக்க வேலை என்னன்னா நகைச்சுவை பண்ணி மக்களை சிரிக்க வைக்கிறது. கேள்வி கேட்டு பாருங்க. என்ன 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 உள்வாங்குறீங்க? பயப்படாத 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 கார்த்திக் ராஜா பயப்படாதீங்க. மருதமணி அவர்களே சிறிது நேரம் கொஞ்சம் நான் என்ன சொல்லுவேன்னு கேட்டுங்க. நீங்க 2 பேரும் வந்த வேலை நகைச்சுவை பண்றதுக்கு, சிரிக்க வைக்கணும். நீங்க நான் சிந்திக்க வைக்கணும். சிரிக்க வச்சீங்களா? ஆமா சிரிக்க வச்சாரா? அவர் வந்த வேலை அதுக்கு தானே வந்தாரு. புராணம் பேசுறதுக்கு இவர்கிட்ட நான் பேச வேண்டிய அவசியம் இல்லை. புராணம் நான் உங்கள்கிட்ட பேசினா உன்னால பதில் சொல்ல முடியாது. அதனால நான் வர்றாள்கிட்ட பேசிக்கிறேன். புராணத்துக்கு உன்னால முடியாது. நீ எதுக்கே தேவையில்லாம பேசிக்கிருக்க? புராணத்துக்கு பதில் சொல்ல முடியாதா? என்ன கேட்டாலும் சொல்லிருவியா? என்ன ஒன்னாலும் என்ன 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 ஒன்னாலும் கேட்டு பாருங்க. இவர் அப்படி நான் கேள்வி கேட்டு பதில் சொல்ல முடியலன்னா நீ சாட்சியை பொறுப்பேத்துக்கிறியா? நான் மானாமரம் வரைக்கும் போயிட்டு வரேன். அந்த கேட்க சொன்ன நீ யாரே கேட்க சொன்ன? நீ இருக்க இந்த தெம்பல தாண்டா நான் எல்லாம் அவர்கிட்ட அவ்வளோ வாங்கி பேசுறேன். நீ போயிட்டு ஆரம்பத்திலே சொன்ன 2 பேர் வேணாம் வந்த வேலையை பார்த்து பாருங்கன்னு. நீங்க கேளுங்க சாமி. என்ன பேசுறீங்க? உலகத்தில் மூத்த கடம் ராமாயணம் மகாபாரதம் அறநானூறு புறநானூறு. இல்ல இல்ல இதுல எனக்கு என்ன இல்ல எனக்கு என்ன சிரிப்புனா 8 தொகை 10 பாட்டு என்ன 10 பாட்டு என்ன 5000 பாட்டு என் செல்லுல ஏத்தி வச்சிருக்கேன். இதுல எனக்கு என்ன ஒரு செக்ஸ் படம் 10 பாட்டு என்ன மூக்குள் நல்ல கம்பி தெரியுதுன்னே. ஏய் அவர் என்ன கேள்வி கேளுங்க. அவர் என்ன சொன்னாரு ஊத்தியா? அறநானூறு தெரியுமா? புறநானூறு. அதனே அறநானூறு. ஏன் அறனா இருக்கும்போது புறனா இருக்காதா? இந்த புறநானூறுங்கிறதால அகநானூறு சாம்புராணின்னு ஒரு இது இருக்கு, ஒரு ஜீவன். நீ வாய மூடு, நீ வாய. அந்த இப்ப ரொம்ப பேசினாரு. வா உலகத்தின் மூத்த கடவுள்னு யார சொல்றோம்? கேட்கறதுக்கு பதில் ஒரு நேரம் கேளுங்க. உலகத்தின் மூத்த கடவுள் யார்? உலகத்தில் மூத்த கடவுள். ஆனா பதில் சொல்லலன்னு வச்சுக்கவே நல்லா கேட்பேன் நானு. நல்ல கேள்வி நல்ல கேள்வி. உங்க வேலை இந்த ஏரியால இருக்க கேள்வி. நாரத மகரதி வந்திருக்கீங்கன்னு சொன்னா அருமை இப்படி கேள்வி கேட்கணும். ஏன்னா இந்த ஏரியா பூரா உங்களுடைய பகுதி, நல்ல பேர் வச்சிருக்கீங்க, அதை காப்பாத்திக்கிற மாதிரி பதில் சொல்லணும். ஐயோ சாமி நான் உங்களை கண்டதுலயே ரொம்ப பெருமை அடைகிறேன். உலகத்தின் மூத்த கடவுள்னா யார சொல்றோம்? அருமையான கேள்வி கேட்டீங்க. உலகத்திலே மூத்த கடவுள் யார சொல்றோம்னு கேட்டீங்க. அருமையான கேள்வி.
டேய் இன்னும் நான் கேட்கவே இல்லைடா. ஒன்று பதில் சொல்லு, நான் குண்டக்க முண்டக்க அரைஞ்சு விடுவேன். சரி இங்கே விலகு. உலகத்தின் மூத்த கடவுள்னு யாரை சொல்ற? முத இவர் தான் கடவுள் உலகத்தில். அவர் தான். யாரு உங்களுக்கு தெரியுமா தெரியாதா? எனக்கு தெரிஞ்சனால தான் கேட்குறீங்க. உனக்கு தெரியுமா தெரியாதா? ஐயோ, தெரிஞ்சதை போய் கேட்கலாமா? இது என்ன சின்ன பிள்ளைத்தனமா இருக்கே சாமி. ஏதாவது தெரியாததை கேளுங்கள் சாமி, நான் கூறுகிறேன். உலகத்திலே இவர் இப்படியே பதில் சொல்லியிருப்பா. எத்தனை கடவுள் இருந்தாலும் மூத்த கடவுள் யார் என்று கேட்ட கேள்விக்கு என் அண்ணன் கிள்ளி வரவனால் பதில் சொல்ல முடியவில்லை என்று நீங்க நினைக்கிறீங்க. அவர் மறுக்கிறார். அப்ப நீங்க சொல்லுங்க. சொல்றேன். கடவுள் ஐயப்பன். என்னன்னு ஐயப்பன் கடவுளுங்க, அது எனக்கு தெரியும். கடவுள் இல்லை என்று சொல்லலாவே. கடவுள் எனக்கு கடவுள் என்று சொல்றேன். நான் கேட்டதுக்கு ஐயப்பனே உள்ள இருக்கிற எல்லாத்தையும் இழுத்து தானே சொல்லணும். இப்ப நாடகம் போட்டாங்க, அவங்க 2 வாரமா போட்டாங்க. பாஞ்சா திருப்பணம் வர முடியும். எத்தனை பேர் கத்துக்கா அத்தனை மக்களையும் கூப்பிட்டு நாடகம் போட்டாங்க. விடிஞ்சிரும். திருப்பணம் வர்றது எப்படி வர முடியும்? நேரம் வர முடியுமா? அப்படி ரிங் ரோடு போய் காரியாவட்டி, கல்லுப்பட்டி, கற்காப்பட்டி, அச்சம்பட்டி, பிச்சம்பட்டி, சவுளப்பட்டி, பாம்பாட்டி, வையம்பட்டி, சென்னம்பட்டி, ஓடப்பட்டி, மேலப்பட்டி, ஆவத்தரம்பட்டி, அரசவட்டி, எர்ராம்பட்டி, சவுடரவட்டி, வடையவட்டி, கொல்லரம்பட்டி, கோடாயவட்டி, ஆண்டிவட்டி, உசுரம்பட்டி, மங்கம்பட்டி, சிந்துவட்டி, புளுத்திப்பட்டி. ஏய் நான் என்ன புலி தீப்பட்டிட்டாங்க. என்னையா கேள்வி வெட்டி நீ என்னென்னமோ பட்டியை சொல்லிக்கிற. அப்படித்தானே சொல்ல முடியும். திருப்பவனத்துக்கு மட்டாரம் தவி வர முடியாது. ஐயப்பன் இருக்காரு. உலகத்திலே மூத்த கடவுள் எந்த கடவுள்? ஐயப்பனை பத்தி இப்ப பேசக்கூடாது. ஐயப்பனை பத்தி நீங்களும் பேசக்கூடாது, நீயும் பேசக்கூடாது. ஏன்? ஐயப்பனை கார்த்திகை மாசம் தான் பேசணும். என்ன சாமிக்குன்னு ஒவ்வொரு மாசத்தை தமிழ் கடவுள் என்று சொன்னால் அதே என்ன ஏத்தது? நான் என்னையா கேட்கிறேன், நீ என்னையா தமிழ் கடவுள் நான் கேட்கிற கேள்வி பதில் சொல்ல. என்னையா கேள்வியே புரி. சரி வாய சொல்லுங்க, நான் பேசுறேன். சொல்லுங்க. கடவுளை பருப்பு 2 ரூபாய் கொடுப்பா. உலகத்திலே மூத்த கடவுள் இவர் தான் முதல் கடவுள் அப்படின்னு விநாயக பெருமான். அது முழு முதற் கடவுள். நான் கேட்டது உலகத்தின் மூத்த கடவுள் விநாயகருடைய அண்ணே. சரிதானே? முருகனுக்கு அண்ணே விநாயகர். விநாயகருக்கு அண்ணே யாரு சொல்லு? விநாயகருக்கு அண்ணே யாரு? யாரு? தொந்தி. ரெண்டு செவ்வி அக்கா போற. விநாயகருக்கு அங்கிற அண்ணன் இருக்கா அங்க ஊர்ல? விநாயகருக்கு அண்ணே யாரு? விநாயகருக்கு அண்ணன் இல்ல, நம்மளுக்கெல்லாம் அண்ணனா வழங்கக்கூடிய. எப்படி சமாளிக்கிறாங்க பாருங்கயா. உலகத்தின் மூத்த கடவுள் சிவபெருமான். விநாயகருக்கு அண்ணன் இருக்காரா இல்லையா? எங்கேயா இருக்காரு? அவங்க சித்திமையா. அவருக்கு என்ன வேணும்? அண்ணன் தானே வேணும். விநாயகருக்கு சித்தி யாரு? அண்ணே, இந்த கேள்விக்கு நான் பதில் சொல்ல வந்தே ஒரு வேம்புக்குனே பண்றாப்ல. என்ன நீ விநாயகருடைய தந்தை சிவபெருமான் என்று நான் சொல்ல வந்தேன். அதுக்குள்ள தெரிவிச்சீங்களே, எனக்கு என்ன தெரியாதா? இல்ல சிவபெருமான் இந்த உலகத்திலேயே மூத்த கடவுள் சிவபெருமான் எனக்கு தான் தெரியாதா? அப்புறம் ஏன் ஐயப்பனுக்கு தான் தெரியாதா? இல்ல இங்க உள்ள அத்தனை பேருக்கும் தெரியாதா? தெரியாதா? தெரியாதுன்றியா? ஆதியும் அந்தமும் இல்லாத நாயகன். நான் கேள்வி ஒவ்வொன்னா கேட்டு பூராத்துக்கு நீ பதில் சொல்றீங்க. ஒண்ணு புட்டு 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 வைக்கிறேன். உங்க மேல எனக்கு அவ்வளவு கடுப்பு இருக்கையா? வர்ற நாரதோட பூரா ஏட்டிக்கு புட்டியா? அடுப்புல திணிப்பான். ஏதாவது ஏட்டிக்கு புட்டியா பதில் சொல்றது? ஆதி மந்தம் இல்லாத நாயகன். ஆதினா என்ன? தொடக்கம். மந்தம்னா முடிவு. சிவனுக்கு இதுதான் தொடக்கம், இதுதான் முடிவுன்னு யாருக்கு தெரியாது? சிவனுக்கு அப்பா அம்மா இருக்காங்களா? இருக்காரா? யாரு? பொம்பளை ஆம்பளை. ஏய் இப்ப என்ன சொன்னேன்? தொடக்கமும் கிடையாது, முடிவும் கிடையாது. பராபரத்திலே பரம், பரத்திலே சிவன், சிவத்திலே சக்தி, சத்தியிலே சபாசிவன். இப்படி பேசு நான் ஏத்துக்கிறேன். பேசுவான். அவருடைய முத பிள்ளை யாருன்னு சொன்னீங்க? விநாயகர். விநாயகருக்கு ஏன் அருகமுள்ளு மாலை போடுறோம்? சாதாரண கேள்விதான், ஒவ்வொன்றா தொட்டு வரேன். சொல்லு. விநாயகருக்கு அருகமுள்ளு மாலை போடுறோம். ரோசாப்பூ மாலை தொடுத்து போடலாம் விநாயகருக்கு, கதம்பம் போடலாம். ஆனால் விநாயகப் பெருமானுக்கு அதிகாலையிலே பூசாரியப்பட்டவர் அந்த விநாயகர் சிலையில நன்கு தண்ணீரை ஊற்றி அலசி பொங்க பானையிலே பொங்க வைத்து, இன்னைக்கு சொல்ல மாட்டாங்க, பொங்கச்சோறு வெந்துகின்ற பொழுது ஏலக்காய், மண்டவெல்லம் இதை போட்டு பொங்க கிண்டி எத்தனை மாலைகள் இருக்கலாம் அத்தனை மாலைகளை விட்டு ஏன் விநாயகப் பெருமானுக்கு அருகம்புல் மாலை? நல்ல கேள்வி. நல்ல கேள்வி தெரிஞ்சுதான் கேட்கிறேன். அதைத்தான் சொல்ல வரேன். சொல்லு. எத்தனை மாலைகளும் காசை கொடுத்து வாங்கலாம், ஆனா கஷ்டம். ஆமா. ஆனா அருகம்புல் மட்டும் வயக்காட்டு போற வாக்கில் மடக்குன்னு புடுங்கி ஒரு சடம்பு வச்சு கட்டி போட்டுடலாம். அதற்காகத்தான் விநாயகருக்கு அருகம்புல் மாலை.
கைதட்ட சொல்லுவியா சொல்லு. அந்த ஆளு அப்படி சொல்றாரு. நீயாவது ஏதாச்சும் விநாயகருக்கு ஏன் கொழுக்கட்டை வச்சு படைக்கிறோம்? இப்பத்தான் ஒரு அறிவு கூர்மையான கேள்வி கேட்குறீங்க. சொல்லு நீயாவது. நல்ல விநாயகருக்கு ஏன் கொழுக்கட்டை ஏன் வச்சு படைக்கிறோம் அப்படி கேட்கணும். அருமையான கேள்வி. கேள்வி அருமைன்னு தெரியுமியா? சொல்லுங்கயா பதில. யாராவது ஒரு ஆளு இருங்க சாமி. வெக்கம் இருக்கிறீங்க. இப்படி எரிச்சலா குறுக்க பேசுனா நான் எப்படி கேள்வி பதில் சொல்றேன்? பேசல சொல்லு. அவங்களுக்கு தெரியுமா? இந்த ட்ரம் செட் ஏன்டா போட்டு வம்பு விட்றீங்க? உங்க காலோடு வந்து ஓங்கி ஓங்கி அடிக்கிறீங்க. நீங்களும் மேடை கூட வாங்கப்பா. அடி ஓங்கி அடி. விநாயகருக்கு ஏன் கொழுக்கட்டை? உன் கொழுக்கட்டையா? ஏன் கொழுக்கட்டை வச்சு படைக்கிறாங்க? இதுதான் கேள்வி. ஆமா, குறுக்க பேசாதீங்க. பேசலையா சொல்லியா. கொழுக்கட்டை எதுக்கு விநாயகருக்கு படைக்கிறாங்க ஏன் அப்படின்னு நீங்க கேட்கலாம். என்னப்பா சாமியா இருக்குதா? அந்த கொண்டு சத்தத்துக்கு சாமியா இருக்கு. மாரியாத்தா சாமி. பதில சொல்லுங்கயா. சாமி கொழுக்கட்டை ஏன் வச்சு படைக்கிறாங்கன்னு சொன்னா சப்பாத்தி படைக்கலாம். அதை வச்சு கட்டையை வச்சு உருட்டணும். இதெல்லாம் புடிச்சு புடிச்சு வச்சிருவாங்க. அதுக்கு ஏய், அதுக்கு அந்த ஆளு பரவாயில்லையா? சரி அதை விட்டுருங்க. விநாயகப் பெருமானை பார்க்கும்போது அவருடைய தோற்றம் எப்படி இருக்கு? தும்பிக்கை, யானை முகத்தோடு, யானை முகத்தோன், மனித 5 கரத்தோன். யானை முகத்தோடும் மனித உடம்போ இருக்கு. ஆமா. நான் யானை தலை எப்படி வந்துன்னா அதுக்கு நீ ஏதாவது ஒன்று சொல்லுவே. அதை நான் கேட்கல. விநாயகருக்கு ஏன் வயிறு தொந்தியா போச்சு? யார் கொடுத்த சாபம்? கேஸ்டபுள் அப்படின்னு கிடையாது. விநாயகருக்கு ஏன் தொந்தி வயிறு? யானை முகத்தோன். அது மோக. யானையின் வயிறு எப்பயுமே பெருசா இருக்கும். யானையினுடைய வயிறு இருப்பதனாலதான் அவருக்கு யானை முகத்தோன். அது தலை இருக்கு. என்ன அவன் ரப்பு ரப்புன்னு அடிக்கிறேன். கவனம் ஜதறது. உங்களை பத்தி நாங்க தெரிந்து கொண்டோம். இன்னும் ஒரு கேள்வி இருக்கு. ஒரு கேள்வியும் கேட்க வேணாம். எங்கே ஆல்ரவுண்டுக்காரங்கண்ணா இந்த கேள்வியை கேட்க சொல்லி விட்டு அவர்தான். என்ன கேள்வி கேளுங்க. இந்த உலகத்துல ஓர் அறிவுனா எதை சொல்லுவோம்? புழு பூச்சி. ஈரறிவு? அதான் சொல்லு. மரஞ்செடி கொடிகளுக்கு ஓர் அறிவு, பூச்சிகளுக்கு ஈரறிவு, நீரில் வாழ்வனவுக்கு 3 அறிவு, பறவைக்கு 4 அறிவு, விலங்குக்கு 5 அறிவு, மனிதனுக்கு 6 அறிவு, உங்களை போன்ற முனிவருக்கு 7ஆம் அறிவு, இறைவனுக்கு 8ஆம் அறிவு பகுத்தறிவு. 8வது அறிவு பகுத்தறிவு. இல்ல விடியா ஏதாவது சொல்லிவிட்டேன். விடியா 8ஆம் அறிவு. யாருக்கும் 8வது அறிவு. புலி விலங்குதானே? விலங்குதான். மாற்றம் எதுவும் இல்லையே. இல்ல இல்ல. ஆடு மாடுக்கு இருக்க 4 கால் மாதிரி தானே புலிக்கு 4 கால் இருக்கு. இருக்கு இருக்கு. புலி பசித்தாலும் புல்ல திங்காதுன்னு சொல்றாங்களே, ஏன்? விலங்குதானே. புழுப்பு. புலி பசித்தாலும் புல்லை உண்ணாதுங்கிறாங்களே, ஏன்? ஏன் புலி பசித்தால் புல்லு என்பது காட்டில் விளையக்கூடிய புல்லு இல்ல, விளையுதான் முளைக்கக்கூடிய. என்னன்னு முளைக்குதுன்னு சொல்லுங்க. நீயா சொல்லியா நேராது புலி ஏயா பசித்தால் புல்ல திங்காது? அப்படி கேளுங்க. கேள்வி என்கிட்ட கேளுங்க. இந்த சாமி ஆத்தா மாரியாத்தா படகுன்னு போய் இறக்குதா. ஆல்ரவுண்டுக்கார சொல்ல சொல்லுங்க. சாமி மாரியாத்தா திகுத்துக்குண்டு அருள் பிடிச்சி ஓடுதா, கோயிலுக்கு ஓடுதா சாமி. இவங்க விட மாட்டாங்க. அவங்க தத்து தத்துன்னு அடிக்கிறாங்க. அவங்களுக்கு இந்த கூட்டம் கிடைச்சது எப்படியோ. வா சாமி வா சாமி, நீ நல்லா இருப்பா சாமி. ஐயோ அங்கிட்டு தானே வர்ற. அவங்க கிணங்களும் வந்து வெளுத்து வாங்குவாங்களே. வாதாயி வாதாயி என்னை காப்பாத்து தாயி. கொஞ்ச நேரம் இந்த ஆள்கிட்ட பேசிட்டு போறேன். வாதாயி வா 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 சாமி வா. நீ ஓடுறாத்த அவங்கள ஓடியாருவாங்க. ஓடு சாமி ஓடு சாமி ஓடு சாமி, நல்லா இருப்ப சாமி. என் தாயி ஆத்தா திருப்போணத்தை காக்க வந்த தாயி. ஓடி தாயி அட்ரா ஓஞ்சி அட்ரா அட்ரா. என்ன தீர்மானத்தை மாத்துவாங்கல? மாத்துங்க. அப்பா சாமி கூட நம்ம சொன்னதை கேட்டுருச்சுப்பா. ஏய் குந்தாடி போல சாமி நான் சொன்னதை கேட்டுச்சா?
ஓடிட்டானே ஓடிடுச்சு. இப்ப கேட்டு பாருங்க கேள்வியை. எப்ப கேட்டாலும் அப்படியே தள்ளி கேட்டதுக்கு என்ன பதில்? விட்டுறியா, அதை விட்டுறியா? இப்ப நான் கேட்கிறேன் கடைசியான ஒரு கேள்வி. அல்ல வெக்கம் மானம் சூடு சோரன். இப்ப என்னமோ கேள்வி கேட்டீங்க, அந்த கேள்வி இப்ப கேளுங்க. எனக்கு பதில் சொல்லல, எனக்கு தூக்கமே வராதே. புலி பசித்தாலும் விலங்குதானே, புலி பசித்தாலும் ஏன் புண்ணை உண்ணாது, புல்லை உண்ணாது? அது புல்ல திங்காதுண்டா, ஆப்பா ஆப்பா திங்கும், இல்ல கோட்டர் கோட்டரா திங்கும். ஆப்பா பாத்தீங்க அவன் கிடக்கா. கடைசியாக ஒரு கேள்வி. அப்படித்தான் சொல்லிட்டு 7 கேள்வி கேட்டுவிட்டேன். நான் இன்னும் கேட்கவே மாட்டேன். நீங்க வந்தீங்கன்னா இப்ப சொல்லுங்க, சத்தம் குறைகிறது. இந்த அதாவது ராமாயண மகாபாரத மனிதனுக்கு 2 கண்கள் அப்படின்னா. ஆமா 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 ராமாயணம் பத்தி பேச போறீங்களா? பேசுங்க பேசுங்க, நான் அத எழுதாத. ஆஞ்சநேயர் பிரம்மச்சாரியமா வாழ்ந்தார்ல, என்ன சொன்னாரு? ஆஞ்சநேயர் பிரம்மச்சாரிய விரதம் 3 இருந்தாரா? உண்மை. பிரம்மச்சாரினா என்ன அர்த்தம்? எதுவுமே இல்லாம. பிரம்மச்சாரின்னா கல்யாணம் நிறைய முடிச்சு 16-17 பிள்ளைய பெத்ததுக்கு அர்த்தம் பிரம்மச்சாரி. சபாஸ்ரா. அதுக்கு முன்னாடியே அது இல்லாட்டா தானே பிரம்மச்சாரி. எதுவுமே வேணாம்னு வெறுத்தார்ல. ஆமா. ஆஞ்சநேய பெருமான் ஏன் ராமாயணத்திலே திருமணம் செய்து கொள்ளக்கூடிய ஒரு கதாபாத்திரமாக வரவில்லை? ஏன் ஆஞ்சநேயர் திருமணம் பண்ணிக்கல? ராமன் பீமன் நடுவுல பீமே ராமாயணத்துல இங்க வந்தேன். ஐயோ விடியா, நீ என்ன நீ புராணத்துல. ராமன் சீதையை தூக்கி சென்றான். ராமன் எங்க சீதையை தூக்கிட்டு போனாரு? ராவணன் தானே தூக்கிட்டு போன. விதியா என்ன அடுத்து சொல்லியால என்ன சாமி உங்களோட பெரிய மண்டையடியா இருக்கு. ராமன் பொண்டாட்டி சீதையை ராவணன் தூக்கி கொண்டு போனேன். உலகம் அறிந்த உண்மை. அடுத்து சுக்ரீவன் இருக்கிறான் அல்லவா, சுக்ரீவன் இன்னொரு பொம்பளை தூக்கிட்டு போனேன். சுக்ரீவன் பொண்டாட்டியத்தை வாலி தூக்கிட்டு போனேன். மாத்தி தூக்கிட்டு போனாரா, வாலி தூக்கிட்டு போனாரா? அதனாலதான் ஆஞ்சநேயர் கல்யாணம் பண்ணிட்டா அடுத்து தூக்கிட்டு போவேன். ஆஞ்சநேயர் கல்யாணம் பண்ணல. என்னாவது ராமன் பொண்டாட்டிய ராவணேஸ்வரன் தூக்கிட்டு போயிட்டான், சுக்ரீவன் பொண்டாட்டிய வாலி தூக்கிட்டு போயிட்டான். நம்ம கல்யாணம் பண்ணோம்னா அம்மா பொண்டாட்டிய அவனை தூக்கிட்டு போயிடு. இது எந்த புராணத்துல அப்படி இருக்கு? சொந்தமா எழுதுனே திருப்போணம் முக்குரோட்ல. அங்கதே உங்க 2 பேத்துக்கு வேலை சரியா இருக்கும்னு நினைக்கிறேன். என்னங்க நீங்க எப்படி? கடைசியா ஒரு கேள்வி கேளுங்க. உருத்தம் இப்போ நல்லா வாமப்புல இருக்கீல்ல, சொல்லிருங்க ப்ரோ. கடைசியாக ஒரு கேள்வி. உங்க குலக்கடவுள் யாரு? நான் அங்க எங்கெல்லாம் சுத்துறேன். உங்க குலக்கடவுள் யாரு? எனக்கு குலக்கடவுள் தான் ஐயனாரு. மருதங்குடி ஐயனார கேட்கல. கதையின் முறைப்படி குலக்கடவுள் முருகன். அவர் சொன்னதுக்கே அவரை வச்சுக்கிறியா? குலக்கடவுள் ஐயனார் தானேயா? ஐயனாரை கொண்டு போய் ஏன் எல்லா பேரும் எல்லையில ஊர் எல்லையில வைக்கிறாங்க? வச்ச குலத்தையும் கேட்கணும். எல்லா சாமியும் ஊருக்குள்ள இருக்கும்போது ஐயனாரை மட்டும் ஏன் ஊர் எல்லையில வைக்கிறாங்க? ஐயனார் நான் சொல்லி முடிக்கல. ஏன் கொண்டு போய் வச்சாங்கன்னு கேக்குறீங்கல்ல, சரியான கேள்வி இது. எல்லா சாமியும் ஊருக்குள்ளானே இருக்கு. ஏன் வச்சாங்கன்னு சொல்லி வச்சவங்களை பார்த்து எங்கன்னு இருக்காங்கன்னு அவங்கள பார்த்து கேட்டிருந்தா நான் உங்களை சாமின்னு ரொம்ப மதிப்பு கொடுத்துருப்பேன். நான் வச்ச தொழில இல்ல, போய் கும்பிட்ற சொல்லி மட்டும்தான். எத்தனை சாமிகள் இருந்தாலும் அதை ஊருக்குள்ளே இருக்கும். ஆனால் ஐயனார் எதற்காக கம்மா கரையும் ஊர் எல்களையும் இருக்கிறார் என்றால், ஐயனார் தெரியுமடா, உனக்கு தெரிஞ்சுதான் எனக்கு தெரிஞ்சிருக்கும்ல. ஏன் ஐயனார் அப்படின்னா, ஐயா காலத்திலே உரித்த நார். என்ன புரியல சொல்லுங்க ஐயா. சொல்லுவேன். ஐயனாருக்கு குதிரை, குதிரை 2 பக்கமும் கட்டக்கூடிய கம்புக்கு தேவை நாறு. அந்த நாறு இருப்பது உரிப்பது பனைமரம். பனைமரம் ஊருக்குள்ளே இருக்காது. பனைமரத்துல நார் உரிக்கிறாங்களா? பனைமரத்துல நார் உரிக்க. ஊருக்கு வெளியே இருப்பது பனைமரம், ஐயனாருக்காக உரிப்பது நார். என்னமா சொன்ன புரிஞ்சா சாமி? கிறுக்கு பிடிச்சதான் போயிடுவோம் இன்னும் கொஞ்ச நேரம் நின்றா. ஆனா இந்த உலகத்திலேயே நான் பார்த்தாலும் பார்த்தேன், ஆனா உங்க 2 பேரும் மாதிரி ஒரு அறிவாளிகள் இந்த உலகத்தை இனிமே நான் இந்த ஜென்மத்துல பார்க்கவே கூடாதுன்னு நினைக்கிறேன். எப்பயும் பார்க்க முடியாது, பார்க்கவும் கூடாது. நீங்க 2 பேரும்
இன்னும் விடிய 6 மணி வரைக்கும் நீங்க கேள்வி கேட்டா ஒரு கேள்வி கூட பதில் வராது. ஆனா எனக்கு தெரியலையா, பதிலே எங்களுக்கு தெரியாது சாமி. ராதாகிருஷ்ணன் மருதமணி 2 பேரும் நல்லா பண்றாங்க, நல்லா பண்றாங்கன்னு சொல்றாங்க. என்னையா பண்ணாங்கன்னு கேட்டா இது வரைக்கும் யாருக்கும் தெரியாது. இவ்வளவு கூட்டம் கூடாது, என்ன பண்றாங்கன்னு தெரிஞ்சா எங்களுக்கு கூட்டமே கூடாது. நாங்க பண்றது யாருக்குமே தெரியாது. நீங்க நல்லா நாங்க பண்றது இருந்தா எப்படி பெரிய ஆள் வந்து உட்காந்துருக்காங்க பாத்தியா? அவங்கெல்லாம் வந்த தலைமை தாங்கணும்னு போயிடுவாங்க. இப்படித்தான் நான் அது வரைக்கும் பார்த்துருக்கேன். வாழ்க வளமுடன், இருவரும் நீரோடி வாழ்க. என்னுடைய பெயர் நாரதரன் பாருங்க. ஐயா வர்றதுக்குள்ள நீ போயிருங்க, அந்த பிள்ளைய கூட்டு வர, நல்லா இருப்பியா? கூட்டிட்டு வாங்க. அன்னக்கிளியே அருங்கிளியே டேய் நீ வாசிக்க வேணாம்டா. இது என்னது மைக் ஆஃப் பண்ணி போட்டு மைக்கை போடு. ஹலோ, சுவிட்சை போடு. அண்ணன பாத்தியா அத்தத்த சேச்சேனா மெதுவாடுறா. அண்ணன பாத்தியா அப்பத்தே என்னந்தவனத்துல கொஞ்சி விளையாட ரஞ்சிதமே வாடி, நம்ம ரம்பிகமாகவே தெம்மங்க பாடல நீ பாடி. அழகு ரஞ்சிதமே ரஞ்சிதமே வாடி, நந்தவனத்துல கொஞ்சி விளையாட நம்ம ரம்பிகமாகவே தெம்மங்க பாடல நீ பாட. சித்திர மாதம் தேரோடுது நீ வாடி, அடி செல்ல கிளியே அஞ்சுதமே நீ வாடி. ஓ 1000 கோடிகள் நிலவுக முத்த முகம் பாரு, அந்த ஆதிசிவன் புள்ளை மேனி மலவத திருநீரு. எல்லா பாட்டுக்கும் நீர்மலாடியா இருக்கிறான்டா மயிர் மயன். வந்து விட்டாள் அகுடு. கலைமகள் கை பொருளே உன்னை கவனித்தால் இல்லையோ, கலைமகள் கை பொருளே உன்னை கவனித்தால் இல்லையோ, விலையில்லா மாளிகையில் உன்னை மீட்டவும் விரலில்லையோ, கலைமகள் கை பொருளே உன்னை கவனித்தால் இல்லையோ. சொர்க்கமும் நரகமும் நம்பசமே, நான் சொல்வதை உன் மனம் கேட்கட்டுமே. சொர்க்கமும் நரகமும் நம்பசமே, நான் சொல்வதை உன் மனம் கேட்கட்டுமே. சத்தியம் தர்மங்கள் நிலைக்கட்டுமே, சத்தியம் தர்மங்கள் நிலைக்கட்டுமே. தாய்மையின் குரலாய் ஒலிக்கட்டுமே, கலைமகள் கை பொருளே உன்னை கவனிக்காவில்லையோ. யார் உன்னை மீட்ட வரும் நன்மைக்கும் தீமைக்கும் வழிகாட்ட, நான் யார் உன்னை மீட்ட வரும் நன்மைக்கும்
வாழ்க்கை பொருளே உன்னை கவனிக்கலையோ அண்ணன் பாத்தியா அத்தாத்தியா சாமியார் வந்திருக்கார். வரட்டும் சுவாமியை தரிசிப்போ. இந்த சாமி மிரண்டு ஓப்பரா. ஊ சொல்றியா சாமி ஊ சொல்றியா ஊ சொல்றியா சாமி ஊ சொல்றியா ஐயா சாமி நாரத சாமி என்கிட்ட வாணி வந்துட்டு போனி ஐயா சாமி சாமி நாரத சாமி சாமி என்கிட்ட வாணி வந்துட்டு போப்போ சாமி மீன் மீன் முடிக்கிறதுக்கு வலை வீசுது. ஏய் வெக்கமே இல்லாம நீங்க 2 பேரும் ஆடலாமா முதல்ல? யாரு அந்த பிள்ளையை ஏன்டா கூட்டியாந்துட்டீங்கல்ல? உங்க தொழில் முடிஞ்சுச்சா? இன்னும் ரேட்டு பேசலை நாங்க கூட்டியாந்தோம். ஆசீர்வாதம் செய்யத்தான். ஏடி விலகிய நீங்கள் செய்யுங்கள் சுவாமி என்னடா சத்தப்படி கேக்குது? நீங்கள் செய்யுங்கள் சுவாமி செய்ய போகிறார். நீங்கள் இருவரும் விளக்கு பிடித்து உட்கார்ந்து பார்க்கவும். 16 பெற்று பெருவாள் வாழ்க. நன்றி சுவாமி. உன்னை காதலிக்கணுமா? நிஜமா பண்ணுங்களே. நேரம் ஆயிடுச்சுன்னு பார்த்தா பரவாயில்ல பண்ணுங்க. நம்ம நேரம் ஆயிடுச்சு. அப்படியே இன்னும் நாளைக்கு பண்ணுவோமா? இல்ல உங்க விருப்பம். நீங்க பண்ணுனா நான் சரி சொல்லிடுவேன். அப்படியா? பண்ணுங்க சாமி. சுருக்கமா சுருக்கமா பண்றான் சாமியார். உன்னுடைய அழகை எப்படி வர்ணிக்க வேண்டும்? தானே நானே நன்னே நானே தானே நானே நன்னே நானே ஆடி வெள்ளக்கார வேலாயி நீ கொள்ளக்காரியாயே ஆடி வெள்ளக்கார நீ கொள்ளக்காரியாயே எதை வச்சு ஏதஞ்சலி உள்ளிருக்கும் இதயத்தை திருடி உன் விழிகள் நீட்டியோ அத ஊடுருவி பாயுதே ஆனே தானே நானே 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 பாட்டு பாடுங்க நீங்க ஒரு மாதிரி ஆயிருவீங்க. வேணாம் சாமி. அப்புறம் உங்க கருப்பு கலந்துரும். கருப்பு கலந்து திருப்போம் ஆத்துல ஓடிரும். இவங்க 2 பேரும் நம்மள காதல் பண்ண விட மாட்டாங்க. அழைத்து வாருங்கள் வள்ளியை. தங்கச்சி பார்த்தா நீ என்ன நிலைமையில வர தூங்கி எதாச்சு பூலதல்ல மாதிரி வருவேன். தெப்ப குளத்துக்குள்ள நீந்தி குளிக்கையில என்ன பார்த்து சிரிச்ச மச்சான் என்ன பண்ண பொழந்து வச்சான் தெப்ப குளத்துக்குள்ள நீந்தி குளிக்கையில என்ன பார்த்து சிரிச்ச மச்சான் என்ன காத்தாலைய வச்சா தெப்ப குளத்துக்குள்ள தங்கச்சி கால பனி மேக ஓடுது என் மச்சான வண்ணத்தை தேடுது பக்கம் இங்கு ஓடுது நீ மச்சானது தான் தேடுது சோழ கோயில் வண்டு தேடுது அது சொந்தத்த வண்ணத்தை தேடுது அழகான தேரேறி மண்பாதா வந்தாலும் மச்சானுக்கு இணையாகுமா அழகான தேரேறி மண்பாதா வந்தாலும் மச்சானுக்கு இணையாகுமா குக்கு குக்கு என் மாமனை பார்த்து சொல்லு தெப்ப குளத்துக்குள்ள நீந்தி குளிக்கையில என்ன பார்த்து சிரிச்ச மச்சான் உன்னை பாட்டாக அடிச்சு வச்சேன். சாரத்து வட்டிதான் ஊரோட மித்த ஊரோட வீட்டுக்கு தேர்வோட யாரு கண்ணு பட்ட பாவமோ என் மச்சானுக்கு என் மேல கோபமோ யாரு கண்ணு பட்ட பாவமோ என் மச்சானுக்கு என் மேல கோபமோ மலையோர கரையோர வை போட்டு பார்த்துட்டு மச்சானுக்கு மேலே மலையோர கரையோர வை போட்டு பார்த்துட்டு மச்சானுக்கு மேலே குக்கு என் மாமனை பார்த்து சொல்லி தெப்ப குளத்துக்குள்ளே நீந்தி குளிக்கையிலே பார்த்து சிரிச்ச மச்சான் என்ன காத்தாலைய வச்சா பார்த்து சிரிச்ச மச்சான் என்ன
என்ன காத்தாலே எரிய வச்சான். அண்ணா வணக்கம்ண்ணா. அண்ணா அண்ணா வணக்கம்ண்ணா. அண்ணா நீங்க அண்ணன் என்ன சொல்லாத. அண்ணா வணக்கம். அண்ணன் என்ன சொல்லாத. அப்புறம் அண்ணன் அண்ணன் சொல்ல மாதிரி எப்படி சொல்றது? நீ முதல்ல அண்ணன் சொன்னா ஒத்துக்கிட்டேன், இப்ப அண்ணன் சொல்லாத. ஏங்கண்ணே ஆள் சூப்பரா இருக்க. முகரே பாரு. மொரட்டவளே தங்கச்சிடா. நான் வந்து உங்களுக்கு தங்கச்சி வேணும்ண்ணே. நான் உனக்கு என்ன வேணும்? நீ இன்னில இருந்து எனக்கு மச்சான். முறை கட்ட குடும்பமே அப்படின்னு சொல்ல போறாங்க. மொரட்டவளே நம்பிராஜ குடும்பம் இப்படியா போகுது. நான் கோயில்ல போய் காசு முடிஞ்சு ஓட்டு வந்துட்டேன். அப்பப்ப நான் உங்களுக்கு தங்கச்சின்னு எதுல இருந்து முறையை மாத்திக்கிட்டாச்சு. அண்ணே இது சரியில்லை, இது முறை இல்ல. அட சண்டால சனத்தை. அண்ணே தம்பி அங்க என்ன நடக்குது உள்ளற? வீடு ஒரு வாரிசு வந்தா சரிதானே. இந்த ஜாமியார் என்னன்னு இங்கிருந்து இளங்குடி வாங்கிட்டு போறாரு போல. அவர் என்ன செய்ய போறாரு? அங்க என்ன நடக்குது? என்னமோ வர்றாங்க. சாமி வந்திருக்கிறார். என்ன பால்வடையில சேர்க்க வந்த மாதிரி திட்டு வர்ற? மை நேம் இஸ் நாரதர் கார்த்திக் ராஜா. ஏய் இது தேவலோகத்துல இருந்து ஆகாயமா இருக்குமா? இப்படி தினமும் வரலாம் பிறகு. வயிறு வத்தன மாதிரி இருக்கு, வயிறு நிறைஞ்சது இருக்கே, வேற என்ன? சாமி பால் குடிச்சாரான்னு கேக்குறியானே? நல்லா இருக்கும். நீ நீடூடி வாழ்க வாழ்க. வந்தவரை வரவேற்பது தமிழ் பண்பு, வந்தவருக்கு ஒரு வரவேற்பு. நல்லா இருங்க. உங்க முனியத்துக்கு எதுவும் வேணுமா? கிளம்பலாம் நீங்க. கிளம்பலாம். போல அண்ணா எதுவும் கேள்வி கேக்குறீங்களா? போதுமையா? கிளம்பலாம் நீங்க. நான் ஒண்ணு கேட்கலாமா? கேளுங்க. தாங்களிடம் கிடைக்குமா? கேளுங்க. நெசமாவா? கேளுங்க. நானும் எங்கெங்கேயும் மதுரை, திருப்பவனம், திண்டுக்கல் எங்கெங்கேயும் கேட்டு பார்த்தேன். அப்படி என்ன? அருப்புக்கோட்டை போனேன், சிவகங்கை போனேன், எங்குமே கிடைக்கவில்லை. என்ன அது? தங்களிடம் கிடைக்கும் என்று நம்புகிறேன். நல்ல பக்தியோட கேளியா. நீ என்ன கேட்டா தர்றேன். தருவீங்களா? வேணாம், கிடைக்காது. கேளியா. ரொம்ப சங்கடப்பட்டு போற. கேளு. கிடைக்குமா சாமி? கேளியா தர்றேன். கணேஷ் புயல இருக்குமா? அங்க நிக்கிறாங்க பத்தியா இல்லையா?